ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நத்திங் ஸ்மார்ட் ஃபோனோட அஃபீஷியல் ஸ்பெக்கு, ப்ராசஸர் என்ன, டிஸ்பிளே சைஸ் என்ன, கேமரா என்ன அப்படின்ற முழு டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இதுதான் வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பா. ஏன் அப்படின்னா, இந்த சேனல் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகுன்னு நான் நினச்சது கூட இல்லையா. இந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா i5 விஷன்றதை வச்சுருந்தேன், யூனிக் விஷன்றதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் i5 விஷன் மாற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டிட் சந்துரு அப்படின்ற பேரில் வந்து இருக்குது. 2017 மார்ச் 15 பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு டேட்டு தெரியல. பட் 2017 பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்தேன். இப்போ 2022 கிட்டத்தட்ட 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு எந்த கண்டென்ட் போட்டுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரீச் ஆகாமல் திருட்ட 1.5 வருஷமாக 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகாமல் இருந்துச்சு. இடையில இப்போது ஒரு வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது நண்பர்களை உங்களை நான் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் மூலமாக. அது வரைக்கும் 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வெறும் 8,000 10,000க்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக OnePlusோட Nord 2 நினைக்கிறேன், அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அதிலிருந்து நான் வீடியோ போட்டதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வருஷத்தில் நம்ம இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா உண்மையிலே என்னால் விவரிக்க முடியாது. ஏன்னா ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு சேனல் வந்து நான் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும், ஃபுட் சேனலு. அது வந்து ஆரம்பிச்சோம்னா 1 இயர் கூட ஆகலை. பட் அதில் வந்து 1,60,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து ஃபுட் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாருமே பார்ப்பாங்க. காமன் ஆடியன்ஸ்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் சின்ன குழந்தைங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மூலியமாக அவங்க இடத்துக்காண்டி பார்ப்பாங்க, எந்த ஹோட்டல்ன்றதுக்காண்டி பார்ப்பாங்க, அந்த ஃபுட்டுக்காண்டி பார்ப்பாங்க, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதுக்காண்டி பார்ப்பாங்க, ரேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. ஃபுட்டுனாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு காமன் கண்டென்ட்னால அந்த சேனல் 1 இயரில் பார்த்திங்கன்னா 1,70,000 பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. பட் இந்த டெக் கண்டென்ட்டுன்னு வரும்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. C4 டெக் இருக்காங்க, தமிழ் டெக் இருக்காங்க, டெக் பாஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போடுற கண்டென்ட் பெரிய லெவலில் ரீச் ஆகாமல் கேட்டால் அது நமக்கே தெரியும், இல்லை அது மக்கள் மத்திய ரீச் ஆகுது. சரி, இருந்தாலும் நம்ம எந்த விஷயத்தில் புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படி ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் எனக்கு ஃபோன் வாங்கினா எப்படி சூஸ் பண்ணி வாங்குவேனோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு கொடுத்த நீங்கள் சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் 1,00,000 சப்ஸ்கிரைப், அதாவது 5 இயர்ஸில். பட் இந்த ரீசெண்டாக 2021 to 2022க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சம் அந்த 85,000 ஃபாலோவர்ஸான நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைஞ்சு இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள் நண்பா. கண்டிப்பாக நான் வந்து கிவ்அவே நிறைய பேர் கேட்பீங்க, கிவ்அவேக்கு நான் வந்து பிளான் பண்ணுறேன். அது கூடிய சீக்கிரம் நான் அனௌன்ஸும் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 5 வருஷம் இந்த எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன்னு எனக்கே கணக்கு இல்லை. நான் பார்த்துட்டு வேணால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் உங்களுக்கு போடுறேன் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் பார்த்துருந்தாலும் கீழே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நம்ம ஒரு நாள் சண்டே வந்து ஃப்ரீயாக லைவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா நான் திருப்பி ஆஃபீஸ் வேறு போன டைம் ஆகிட்டுருக்கு. ஓகே நண்பா, இப்போ இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. 6.55 இன்ச்சு 120 Hz AMOLED டிஸ்பிளே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் அது என்ன வெர்ஷன்றதை மென்ஷன் பண்ணல. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 778+ 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 Gen 1 தான் வருன்ற மாதிரி ஏகப்பட்ட அஃபிஷியல் பெரிய பெரிய ட்விட்டரில் இருக்கிற ஜாம்பான்களே போட்டாங்க. பட் இப்போ என்னென்னா 778+ 5G ப்ராசஸரோடு தான் வரப்போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராசஸர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மிட் ரேஞ்சில். ஸோ ஓகே, என்ன பண்ண ப்ராசர் வந்து இதுதான் நண்பா. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ், மல்டி டாஸ்கிங், டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த ஒரு பெரிய பஞ்சாயத்து வராது. கேமிங் விளாடணும் அப்படின்னா கூட மீடியம் கிராஃபிக்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா லாங் டைம் வந்து கேம் விளாட முடியும். பவர் கன்சம்ஷன், அதாவது பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணுற விதமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராசர் ஆல்ரெடி நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தாச்சு. ஸோ நத்திங்னு வரும்போது
வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ மோர் ப்ளோட்வேர்ஸ், எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் எதுவுமே இருக்காது, ஸ்டாக்கான ஃபீல். அதாவது எப்படி ஆக்சிஜன் வாய்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபீல் பண்ணோமோ அந்தளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் இல்லாமல் டீசெண்டாக ஃபோனுக்கு என்ன தேவையோ எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இந்த டபுள் டேப்பு, இந்த செக்யூரிட்டி லாக்கு, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் எதுவுமே இருக்க க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நத்திங் லான்ச்சர் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் மாதிரி அந்த ஃபிட்ஜெட்டு டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். கேமரான்னு வரும்போது பின்னாடி வந்து 2 கேமரா இருக்க போகுது நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி, 16 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட வரப்போகுது. 4500 mAh பேட்டரியாக. சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்களாம். 45 வாட் சப்போர்ட் பண்ணுன்றாங்க. ஒருவேளை சார்ஜர் அவங்க தனியாக சேல் பண்ணுறாங்களா, இல்லை அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடி சப்போர்ட்டட் சார்ஜராக இருந்தால் நம்ம வந்து ஆன்லைனில் நல்ல ஒரு பிடி சார்ஜராகவோ இல்லை குவால்காம் சர்டிஃபைடு பிடி சார்ஜரோ யூஸ் பண்ணோம்னா ஃபோன் வந்து குயிக்காக ஏறலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து காசு பார்க்குறதுக்கு அவங்களே ஃபோன் லான்ச் பண்ணும்போது சார்ஜரு, கேஸு இதெல்லாம் லான்ச் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அது எவ்வளோ ரேட் வைக்கிறாங்கன்றதான் தெரில. அதை அவங்க ஜூலை 12 லான்ச் அப்போ தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மற்றபடி டியூயல் ஸ்பீக்கர் இருக்க போது, வயர்லெஸ் சார்ஜிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நண்பா. இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ப்ராசர் தான் என்னவா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ப்ராசர் வந்து Snapdragon 778 + 5G. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேட் என்னென்னா, நிறையா பேர் இப்போயுமே பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட வரும், 35 வரும் அப்படின்றாங்க. கன்ஃபார்மாக 40,000 கிட்ட வந்துடும் நண்பா. பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 128 GB, அப்புறம் 8 256, 12 256, 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரப்போகுது. ஸோ பேஸ் வேரியண்ட் அந்த 8 128 வேணால் 35 கிட்ட வரலாம். பட் ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40,000 தொட, அதில் அதுக்கு முன்னாடியும் தொட வாய்ப்பு இருக்குது. லான்ச் பண்ணும்போது வேணால் ஏதாவது கார்டு ஆஃபர் கொடுத்து 3000 டிஸ்கவுண்ட் பண்ணி 35, 33, 37க்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃபர் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 40,000 கிட்ட தான் நண்பா வரும். இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நண்பா. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் நம்ம சேனலுக்கு வருன்றது நான் ஓப்பன் பண்ணப்போ நினைக்கல. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நினச்சேன், ஓகே மக்கள் வந்து நமக்கு ஆதரவு தராங்க, உண்மையிலே நல்ல கண்டென்ட் போடணுன்னு. அப்புறம் நிறையா பேர் சொன்னீங்க இந்த ஜிங்கிள் பீட் அப்ளிகேஷனுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருப்பேன் நண்பா. நான் முன்னாடியே இந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி அதாவது இந்த ஜங்கிலி ரம்மி, இந்த ரம்மி சர்க்கிளு, அது பெட் மேட்ச்சு, கேம் விளாடுங்க காசு வரும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் எனக்கு நிறையா வரும், நிறையா அமௌண்ட்டும் தரேன்பாங்க. அதெல்லாம் நான் கேட்டோன்னே சொல்லி, இல்லை இந்த மாதிரி பிட் அமௌண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டாக சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படி பண்ணது தான் பார்த்திங்கன்னா இந்த கேஜெட் ஷீல்டோட மொபைல் ஸ்கின்னும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிங்கிள் பீட் அப்ளிகேஷன் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், நான் அதை ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவங்ககிட்ட நான் டீப்பாக கேட்டேன், இது என்ன மாதிரி அப்ளிகேஷன், எப்படி வேலை செய்யணும். அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி. இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா, அவங்க மதுரையில் ஒரு 2 சந்து தள்ளி ஒரு அண்ணன் கடை வச்சுருப்பார். அவர் வந்து இந்த ஜிங்கிள் பீட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி உங்கள் லொக்கேஷனில் ஒரு பர்சன் வந்து பவர் பேங்க் கேட்குறாரு, நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறா அது கொடுப்பாங்க. அவர் கடையில் இருந்து உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ ஒரே நாளில் டெலிவரி ஆகும்னாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு விதமான நம்மளோட காசு போகுமோ, இது வந்து என்ன சொல்ல ஏமாத்துகிற வேலையை மாதிரியே தெரியலை. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணேன். அதுக்கும் கீழே நிறைய பேர் காசு வாங்கிட்டான் அப்படிலாம் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை நண்பா. ஏன்னா யூடியூப்லேருந்து வர ரெவன்யூ ரொம்ப 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 கம்மி. நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு வீடியோ போட்டேன்னா 2000 வியூஸ் 3000 வியூஸ், அதிகபட்சம் ஏதாச்சும் ஆர்ட் ஆஃப் த கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் ஒரு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6000 வியூஸ்க்கு மேலே போகும். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா டெக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு ஃபோன் வரும். அப்போ என் வீடியோ பழசாயிரும், யாரும் பார்க்க மாட்டாங்க. புதுசாக எந்த ஃபோனை பற்றி போகிறேன்னா அதை மட்டும்தான் போகும். காமெடி சேனலோ குக்கிங் சேனல் மாதிரி நம்ம சேனல் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் எப்போனாலும் வியூஸ் போய்கிட்டே இருக்கும். பட் டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி தேதிக்கு போனால் தான், அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது ரெவன்யூ ரொம்ப 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 கம்மி. $100 ரீச் ஆகிறதுக்கே அதை கமல் சொல்லுவார்ல, 4 காசு சம்பாதிக்க திண்டாடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். டெக் சேனல் பெரிய சேனல் பிரச்சனை இல்லை. நம்மள மாதிரி சின்ன சேனலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெவன்யூன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொழப்பு ஓட்டணும்ல, வயசு வேறு ஏறிக்கிட்டே போகுது, குடும்ப சூழ்நிலையை நான் பார்க்கணும். அதனால தான் இந்த மாதிரி அதுவும் ஜென்யூனான அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். யாரும் தப்பாக நினச்சிக்கேன். ஓகே நண்பா, இப்போயே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. 100K சப்ஸ்கிரைபர் இருந்ததுக்கு உங்களால் மட்டும்தான் சாத்தியம். கூடிய சீக்கிரம் கிவ் அவேக்கு என்னன்றதை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒரு சண்டே லைவ் வரேன் நண்பா. தேங்க்யூ, பை பை.